ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒசூரில் இருக்கிற மலை கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவிலுக்கு ஸ்டெப்ஸ்லையும் போகலாம், இல்லை ரோடு வழியாகவும் போகலாம். இங்கே கொஞ்சம் ஸ்டெப்ஸ் தானே இருக்கு, சரின்னு ஸ்டெப்ஸில் ஏறியே போகலாம் அப்படின்னு நாங்களும் முடிவெடுத்து நடக்க ஆரம்பிச்சாச்சு. காலையில் சாப்பிடாம போனனால என்னால் கொஞ்சம் நடக்க முடியல, பேட்டரி லோ ஆகிருச்சு. சோர்ந்து போன நிலைமையில நானும் ஸ்டெப்ஸ் ஏறிக்கிட்டு இருந்தேன். நானும் இந்த கோவிலுக்கு ரொம்ப நாளாவே வரணும் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஃபைனலா என்னோட பர்த்டே அன்னைக்கு தான் இங்க வரணும்னு எழுதிருக்கு போல, அதனால அன்னைக்கு தான் வந்திருந்தேன். கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நடக்கலாம் அப்படின்னு உட்காந்தாச்சு. நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு கொஞ்சமான ஸ்டெப்ஸ் தான் நான் ஏறி இருக்கேன் அப்படின்னு. மேல இருந்து ஒசூரோட வியூவை பாக்குறதுக்கே ரொம்பவே அழகா இருந்துச்சு. அதை நாங்க கொஞ்ச நேரம் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். இந்த மாதிரி கல்லு அடுக்கி வச்சா நம்ம சீக்கிரமா வீடு கட்டிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் நம்புறீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படி இதெல்லாம் நாங்க பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நாங்க கோவிலுக்கு வந்தாச்சு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த கோவிலுக்கு வந்து. எனக்கு தெரிஞ்சு இந்த கோவிலுக்கு நான் வரது செகண்ட் டைம். எனக்கு சிவன் கோயில்னாலே ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி மலையில இருக்கிற சிவன் கோயில் ரொம்ப அழகாவும் இருக்கும். ஒரு பீஸ்ஃபுல் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது சில ரீல்ஸ்ல சொல்லுவாங்க, சிவன் கோயிலுக்கு அவ்வளவு சீக்கிரம் போயிட முடியாது, சிவன் நினைச்சா மட்டும்தான் நம்மளால சிவன் கோயிலுக்கு போக முடியும் அப்படின்னு. நாங்க போன நேரத்துல சுத்தமா கூட்டமே இல்ல, சரசரன்னு நாங்க உள்ள போயாச்சு. நாங்க காலையிலேயே போயிருந்தனால சீக்கிரமா சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததும் முறுக்கும் அதிரசமும் வித்துட்டு இருந்தாங்க. வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கே நாங்கள் கிளம்பியாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற மீனாட்சி ஹோட்டல் தான் போயிருந்தோம். எனக்கு இங்கே தோசை ரொம்ப ஃபேவரட். போய் அதை பார்த்ததும் என்னோட ஃபேஸ்ல ஒரு ஸ்மைலை பாருங்க. தோசை சாப்பிட்டுட்டு ஒரு ஆரஞ்சு ஜூஸ் குடித்தேன். குடிச்சு முடிச்சுட்டு எனக்கு தாகமே கம்மியான மாதிரி எனக்கு தோணவே இல்லை. சரி அப்படின்னு ஒரு இளநியை வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இளநீ குடித்ததும் தாகம் அடங்கிருச்சா கேட்டால் இல்லை. சரின்னு ஒரு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு M5 மாலில் போய் ஒரு ஜூஸ் குடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னோட பர்த்டே அன்னைக்கு நாள் ஃபுல்லாகவே இப்படி தான் போச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.